Boxilla பொக்கிசம். பொக்கிசமா? ஓ, இந்த அறைக்கு கொஞ்சம் நீ வைக்கிறனே. இந்த சோப்பனி அந்த இதுக்குள்ள ஹிட்டன் இருக்கோ. அது எடுத்தா என்ன நமக்கு அந்த ஹிட் கிடைக்கும். என்ன இது? சந்தூர் சோப் இப்போ என்ன மேகனாது அந்த போர்டுல வைக்கக்கூடிய மாதிரி இல்ல. வேணும்னா சொல்லுங்க குவாலிட்டி. அப்படியே கிச்சனுக்கு வைக்கலாமா? நான் இது வரவுல கட்டிட்டாரு. ரெண்டு கஷ்டம். இந்த கல்யாண நிச்சய கட்டி. ரெண்டு கஷ்டம். வாவ், இது சூப்பர் சோஸ்ல. வாவ், அந்த நாள் தாலி கட்டினா முதல் நாள் கூட நாளைக்கு இந்த வருஷத்துல தாலி ஏறுமோன்னு. செய்தி முடிஞ்சிருக்கு. அதாவது பார்க்க மனதிற்கு இன்னும் முழு மறக்காக அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்னைக்கு எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னால எங்க நிக்கிறீங்க? உங்களோட வீட்டுல எங்களோட வீட்டை தான் நிக்கிறோம். அதாச்சும் வந்து இன்றைய தினம் நாங்கள் இப்ப இடத்துக்கு வெளிக்கிட்டு இருக்கிறோம் போறதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாருவக்கா வீட்டை சாருவக்கான வீடியோ வந்து சர்மி திட்டம் பார்த்து கொண்டிருப்பா. சாருவக்கா கூட பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. ஒரு வீடு கட்டிட்டு நிறைய அவ பார்க்க நிறைய கிஃப்ட்கள் வந்து கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கும். உண்மையிலே மனசுல எங்களுக்கு நல்ல சந்தோஷம். தேவையான அதே மாதிரியே எங்களுக்கும் வந்து எங்களோட ஒரு கிஃப்ட் கொடுக்க சொல்லி சாருவக்கான வீட்டுக்கு அதை செஞ்சு இதுதான் இந்த ஹிப்டை வந்து சாருக்கான கொடுக்க சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோன்றதை நினைக்கிறேன். என்ன சொன்னால் இந்த ஹிப்டை வந்து ஜெர்மனில இருக்கிற எங்களுடைய கலா மாஸ்டர் இந்த ஒரு சாந்தி அக்கா நல்லா டான்ஸ் ஆடுவா. அப்படி ஒரு ஆள் சூப்பர் ஆள் உண்டு. அவள் தான் இதை எங்களுடைய சாருக்காவிட்ட கொண்டு போனா தம்பி இதை வந்து நான் சொல்ற மாதிரி இதை செய்து சாருக்காட்ட கொடுங்க. எனக்கு அவங்களோட கொடிபூரல்னால தான் மிஸ் பண்ணி போட்டேன்னு சரியான ஒரு கவலையை தெரிவித்து கொண்டு இன்றைய நாளாவது இதை அவங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு திட்டமும் இதை போட்டுக்கொண்டிருக்கிறாங்களான்னு இதோடு சேர்ந்து நானும் இதை பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுடைய சந்தோஷத்திற்காக இப்பொழுது சாருக்காக்கள் வந்து இங்கே போறதுக்குன்னு சொல்லி வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களை நான் சொல்லியிருந்தேன் வேட்டி நிற்கிறீங்கன்னு சொல்ல வேலைக்கு வாங்கணும்னு சொல்லி ஓகே. அப்போ நாங்கள் வந்து டைமை தாமதிக்காமல் நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். நாங்கள் எல்லாத்தையும் தாமதம் ஓகே. நாங்கள் போயிட்டு பார்ப்போம். சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கே நிற்கிறோம்டா சாருக்காவிட்ட தான் வந்துட்டோம். அன்றைய தினம் வந்து வேற ரோடு போட வேண்டும். இன்றைக்கு வந்து வேற ரோடு போட திரும்பி போயிட்டோமே சொன்னால் கடும் பிசி எப்ப நிக்கலாது. இப்ப கூட நாங்க கால் பண்ணி சொல்லியிருந்தா உங்களை சந்திக்கலாம் கேட்க இப்ப வந்துட்டு போனீங்கன்னா உடனே சந்திக்கலாம் இல்லையே என்று சொன்னா கஷ்டம்னு சொல்லியிருந்தா. அப்ப நானும் உண்மையிலேயே கட்டன் ஓடி வந்துட்டேன். விட்டா பிடிக்கலாது அதை என்ன பிடிக்கலாம் பிடிக்கலாம் என்ற சூழ்நிலை. ஓகே அப்ப வந்ததுதானே ஏன் வந்திருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். சந்திச்சு கதைப்போம். அதை விட நேற்றைய நாள் போய் கேட்டுருந்தேன் தங்கச்சியாக்களோட இங்கே மேக்கப் பண்றாங்க அதுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிச்சுன்னா பார்ப்போம் என்ன மாதிரி அது இருக்கிறான்னு சொல்லி சுட்டு போய் தான் இருந்த கொஞ்சம் வாங்க வாண்டு போய் சரியான முடங்கா நாளா தான் நிற்கிறீங்க. அது இங்கே நாங்க நைட்டு 2 அப்ப நீங்க காலையில வந்துட்டீங்களா? திடீர் விஜயம் குடிபுறலுக்கு அப்புறமாக கையில ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பாக்ஸ்ல பொக்கிசம். பொக்கிசமா? ஓ, இந்த அறைக்கு கொஞ்சம் நீ வைக்கிறனே. பொக்கிசங்களோ பொக்கிசங்கள் அமைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கிஃப்ட்லாம் முதல்ல அடுக்கி இருக்குது. இது வந்து டிசைட் பண்ணணும். இதை எதுக்குல வைக்கலாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். இந்த பொருளுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இல்ல. வேணும்னா சொல்லுங்க குவாலிட்டியானது. அப்படியே கிச்சனுக்கு வைக்கலாமா? இது கிச்சனுக்கு வைக்கலாம். அதுக்கான ஒரு இடம் இருக்கு. நான் காட்டுறேன் அங்க வைக்கலாம். அப்படியா? ஓகே. ஒரு பகுதியிலே வைக்கலாம். நீ உடச்சு பாரு. பொக்கிசம் கொண்டு வெயிட் இல்ல செஞ்சு போதலா மணக்கு மணக்கு என்ன இது? சந்தூர் சோப் இப்போ என்ன மேகனாது கண்டிப்பா. அப்போ நினைச்சு அப்படி மணக்குதான்னு சொல்லி சந்தனம் கொஞ்சம் கருத்து போயில இந்த சோப்பு இருக்குது. கிளீன் அப் செய்து சரி வேலையில அப்ப நாங்க உனக்கு ஒரு ஹிட் பண்ணி நாங்க கொடுக்கணும்.
சாதனை உணவோட கிஃப்ட் நாங்கள் தர்றது இருக்கிறோம். இந்த கிஃப்ட் வந்து இதுல 3ல 1 தான் இருக்கு. இந்த சோப்பு 3ல 1 தான் இருக்குது. இந்த சோப்பை நீ அந்த இதுக்குள்ள கிஃப்ட் இருக்கோ அது எடுத்தாங்கன்னா நமக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும். இல்லைன்னா 3 சோப் தான் கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்கானதான் இருக்கு. இப்ப நீ நானா உரசி பார்த்தேன். உரசி எல்லாம் பாக்கவே இல்லை. உரசி பாக்கவே இல்லை, கடாயி பாக்கவே இல்லை. இதுல நான் போட்டு விடுவேன். இல்லையா இதுல இப்படி வச்சு விடுவேன். நீ எதை வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கே ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட் தான் நாங்க வீட்டுல ஒரு பகுதியில வைக்கலாம். இல்ல 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 நான் சொல்றது இதுதான். இது கிடைச்சேன்னு சொன்னா நீ பாத்ரூம் தான் கொண்டு வைக்கணும். நீ இதுல வந்து எதை டிசைட் பண்ணி எடுக்க போற? கீழே வைங்க. யோசிச்சடு. இல்லை என்றால் இல்லை. பாபம் பார்த்து எடுக்கிறீங்க. பார்த்து எடுக்கிறீங்க. என்ன விழாப்பலாமா? அப்ப ஒரு என்னன்னா டச் பண்ணி பார்த்தா தான் ஏதாச்சும் அமைதி எடுக்கிறீங்க. கழிப்பலாமா? இல்லை, இப்படியே பார்த்துட்டு எடுக்கவும். இல்ல நம்ம சோப்பே நான் மெழுகா பார்க்கணுமே. எப்படி நான் யோசிக்கிறாரு எல்லாமே என்ன சொல்றது? சோப் மட்டும் தான் இருக்குது. இதுக்கா இருக்கிறப்பா இதை இன்னும் கண்டுபிடிச்சு எடுக்கணும். யோசிக்காம இல்லையா இது எங்களுக்கு பொன்னான நேரத்தை உங்களுக்கு இல்லாட்டி 3 சோப்பு அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப எடுத்துக்கொள்ளது இது புளியே ஒன்றுமில்லை. நீ எடுத்து பார்த்து தான் டிசைட் பண்ணணும். வந்ததுக்கு நான் தந்துட்டேன் போய் என்ன உதா எடுத்துக்க படிச்சு எடுத்துனே உதா எடுத்து நான் ஆவணப்படுறேன். என்ன எப்படி கிஃப்ட் எப்படி I am so lucky. Okay. Today I am lucky. ரெண்டு சோப்புகள் இல்ல. No, அதே தந்துட்டு போறோம். வீட்டுக்கு போனா அம்மா ஒண்ணுலேடா கல்லி. வீட்டுக்கு போனா பொருட்களை கொண்டு போகாதே. நான் உங்களை வந்து பெருமையத்தோட பண்ண என்னுடைய நோக்கம். திடீரென வந்துட்டு ஒரு சோடா வண்டிகள் குடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. நான் வாங்க வந்தேன். அதுல தச்சமே பிளேஞ்சி தான் ஊத்தி தரப்பாங்க. சோடா நான் வாங்க உங்களோட குடிச்சிட்டு போறேன். இந்த வார்த்தையை நான் மட்டும் இந்த கிளீன் பண்றதுக்காக எங்க வீட்டுல அந்த அவ்வளவு பொருட்களை வைக்க குட்டியா இன்னும் காட்டிடும். அங்கே இருக்கலாம் தானே. கொஞ்சம் செய்யணும். பைப் லைனிங் செய்யல இருக்குதானே செய்து போட்டு அப்புறமா புது வீடு கட்டினது மனசுல பெரிய சந்தோஷமே உண்மையாக பெரிய சந்தோஷமா இருக்கு. புது வீடுன்றது மட்டும் இல்ல, மன திருப்தியான வீடு முயற்சியாளர் கண்டிப்பா கை கொடுத்தா ரெண்டையும் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாகவே நினைச்சாலும் செய்ய முடியாத காரியங்கள் என்னண்டு நினைச்ச உடனே செய்யலாம். கல்யாணம் செய்து வீட கட்டிப்பாரு ரெண்டும் கஷ்டம். கல்யாணம் ஈஸியா கல்யாணம் ஈஸியா நான் கட்டிட்டு நான் பண்ற வாடிங்க பொம்பளை வாட விட்டாங்க. ஐயோ பொம்பளை வாக்க வேலை சிரிச்சு சிரிச்சு எல்லாமே தெரியாது. கொஞ்சம் ஈஸியான கல்யாணம் நடக்கல தானே கஷ்டம். அது அடுத்த நாள் தாலி கட்டுனா முதல் நாள் கூட நாளைக்கு இந்த வளர்த்துல தாலி திரும்ப உண்டு. அதுல எல்லாம் பிறனுடைய சித்தம் இப்படித்தான் சொல்லி அதே மாதிரி தான் இப்ப எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை வந்து திருமணடைய சித்தம் எல்லாமே முழுமையாக திருப்தி எடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா இதை சொல்ல வேண்டிய விஷயம் இந்த யூடியூப் சேனல் ஒன்றுதான். அதுக்குள்ள வந்துதான் நீ ஒரு அதுக்குள்ள வந்துதான் நீ ஒரு மனசாலியாக மாறி இருக்க. இல்லையா உங்க போக்கு வந்து இப்ப கூட ஸ்டைல் சொல்லி நாங்க வந்து போட்டோ எடுக்க வர மாட்டா. போட்டோ எடுக்க வருவா. இல்லைன்னா போட்டோ எடுக்க வந்தா போட்டோ கண்ணு எடுக்க மாட்டேன். நம்ம ஒரு இடத்துல இப்படியே வச்சு பார்க்கணும். இங்க கண்டே மாதிரி அக்கா
யோசிக்கணும் பல வடிவங்களை தோணும் நீங்க அண்ணன் வீதிகளை பார்க்கவே கொஞ்ச நாளா கொஞ்சம் குரல் அடைச்சதுல இருந்து எல்லாம் தான் இருக்கு உடனே வித்தியாசம் ஒரு நாளைக்கு நாளைக்கு பிறகுதான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செய்ய வேண்டியது மாற்றம் என்ன கடற்கரை போனதுல கொஞ்சம் சரியான தாக்கங்களாக உடம்பு எல்லாத்துலயுமே இல்ல கொஞ்ச நாளா குடிகளுக்கு முதல் கொஞ்சம் இருக்கணும் இல்ல முகம் என்ன பார்த்து கருத்துட்டு நம்ம இப்படி வந்துட்டு சொல்லிட்டு மூக்கு மட்டும் கொஞ்சம் கரப்பா தான் கிடக்கு அதை பூசுறதோ கொஞ்சம் மடியா பூசு மூக்கு இல்லை கரப்பா தான் கிடக்கு ஆனா கண்டவாட்டுக்கு இந்த கிரீமோட பாவிக்காதீங்கோ என்னன்னு சொன்னால் இப்ப சரியான கெமிக்கல் கிரீம் இல்லை அப்ப நாங்க டெய்லி யூஸ் பண்ணிக்க ஸ்கின்னோட சேர்ந்து அப்படியே என்ன செய்வோம் காலப்போக்கில் ரத்தத்தோட ஊறி அதான இந்த கேன்சர் வருவாங்க மெயின் ரீசன் எல்லாம் இருக்காங்க. நான் பாவிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்திர சோப் மட்டும்தான் அப்படி இல்லைன்னு சொன்னா சன்லைட் சந்திர சோப் அது இல்லாம இருக்கிற நேரங்கள்ல சன்லைட் பாவிப்பேன். கராச்சி வேலை செஞ்சா சந்தனம் மஞ்சள் போட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இது வந்து குவாலிட்டி இல்ல. சந்தனம் மஞ்சள் விற்கிற விலைக்கு இந்த சோப்போட சும்மா அடிச்சு விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க இல்லையான்னு சொல்லி இல்லை. ஆனா இருக்கிற சோப்போட இது ஓரளவுக்கு பெட்டர் நல்ல சோப் எந்த விதமான இதுவும் இல்ல சூட்டு தன்மை அப்ப இந்த சோப்பை பெற்றா கைக்கு வந்துருக்கீங்க அவர் என்ன எதிர்பார்ப்பேன் எங்க இதை காணலையே விருப்பத்துக்கு அமைய அதாவது வந்து ஆர்டிஸ்ட் வந்து வரைந்தவர் நினைக்கிறீங்க நானும் சுவாசம் இருப்பேன் வித்தியாசமா இருக்கேன் வித்தியாசமா தான் இருக்குது. இப்போ வீடு கட்டுறவங்க ஓப்பன் கிச்சன் தான் எல்லாருமே செய்யறாங்க. வீடு நல்லா டயர் இருக்கிறதுனால பாருங்கப்பா என்ன பெருசாது புது உடுப்பெல்லாம் வந்திருக்கும் பெரிய கிஃப்ட் ஆகுது வெயிட் ஆனதுக்கு அதே நல்ல பெரிய கிஃப்ட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் அப்படியா எதிர்பார்த்து பார்த்தேன் கிஃப்ட் அதாவது எனக்கு நல்ல யூஸ் ஆகும். உங்களோட வீட்டுல இல்லாத கிஃப்ட் உனக்கு வராத கிஃப்ட் நீ வாழ்க்கையில வீட்டுல இருந்தேன் அப்ப அதனடியால உனக்கு வராத ஒரு கிஃப்ட் வாங்கி வீட்டுக்கு அமையத்தக்கனாக தந்துடுறாரு. யார் தந்துருக்கு இல்லையே ஓ குடிமுதலுக்கு வந்து நீங்க உங்களுக்கு கிஃப்டே தந்துட்டீங்க. அப்ப கண்டிப்பா இதை வந்து யாராச்சும் ஒரு அன்புள்ளங்கள் தான் உங்களோட அனுப்பி இருக்கலாம். அந்த அன்புள்ளங்களை இப்பொழுது கூறுங்கள். இப்ப உடைச்சு பார்ப்போமா? சரியா என்னடா அப்படிங்கிறது அவசியமானதா உண்மையிலேயே அந்த சொல்ற கொட்கேட்ல புரிஞ்சு சொல்லினா அது மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். அதே இதுவும் வந்து சரியான பிரதானமான புதிய பொருட்கள் தான் பாதிக்கப்படும். அது வந்து எனக்கு மிகவும் அவசியமானது. வந்து நான் அப்ப சிலிண்டர் வேண்டாம் போட்டு விடலாம். இல்ல இதை கொடுத்தீங்கன்னா சோடியா கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும். அதான் இன்னும் விழா கூடாது. எல்லாமே இந்த மேக்கப்புக்கான ஐட்டம் வந்துருக்கேன். அடுப்பு மூட்டக்கூடாது எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஏர்மனியில இருக்கிற எங்களுடைய சாந்தி அம்மா அதாவது கலா மாஸ்டர் ரெண்டு சொல்லலாம். நீங்க எல்லாருமே செல்லமா கூப்பிடும் கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் அதிகமாக இருப்பா. அவனோட பார்த்து 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 வாங்கி கொடுக்க வேணும் என்ற ஒரு
பாத்தீங்களா வாங்க லேடியா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கேன் நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் கொடுக்க வேணும் சூப்பர் நாளைக்கு தெரியுமே ஓமோ கூட்டம் தெரியுமே ஓ ஓ நம்மளுக்குமே அவசியமானதுதான் வயல காணல பின்ன கேஸ் எடுத்துருக்கோம் எத்தனை வருஷம் கல்யாணம் கட்டி 4 வருஷமா சாப்பிடல சமைச்சா அப்படின்னா சிலிண்டரோட புறமா வந்தோடனே இதுக்காக நம்மளோட பிரச்சனை என்ன எல்லாருக்கும் நேரம் முக்கியமானது நீங்கள் பிஸியானது வீட்டே நாங்க இருக்கிற அழுகிட்டு போறது அந்த கிஃப்ட்ல தான் நாளைக்கு இருக்கு கண்டிப்பா ஒரே கிஃப்ட் அது இன்னொரு ஆள் தந்தவா இல்ல இது இதுக்கு என்ன யூஸ் ஆகுது நிறைய பாக்க எப்படி 4 கால் அவசியம் காலை போட்டி விடு காலை இல்லாட்டா கட்டது அதுல வைப்பமா கிச்சனுக்கு அடுத்த காலெல்லாம் போட்டிட்டேன் கால் எங்க வைக்கப்படாது கிச்சனுக்குரிய பொருள் தானே நல்ல குவாலிட்டியான சிங் இது என்ன அவனை இந்த பொருட்களெல்லாம் கையாள போட்டு ஒன்றிட்டேன் மெக்கானிக் தெரியாதா போட்டுதான் காட்டணும் போட்டு பிடிக்கிறது எதிர்பார்த்துருப்பா சிலிண்டரோட வருமாண்ட சிலிண்டர் பயணம் சேர்ந்து அப்படியே எல்பிஜி ஸ்டவ் அடுப்பு வந்து வச்சு கிடக்கான வீட்டுக்கு ஓடியாதான் கிடக்கு நம்ம புது அடுப்பு புது மாவு நீட்டா கிடக்கு இதெல்லாம் நீங்க சமைக்க ஓகே அப்ப என்ன சிலிண்டர் வெளியில வைக்கிறது சிலிண்டர் வெளியில அதான் நான் வெளியில வைக்கிறது அந்த அது இருக்குல அந்த பையன் போட வேணும் சிலிண்டர் இல்ல இதுல அனௌட் இதுல அனௌட்டே இல்ல ஓ இது அனௌட் சிலிண்டர் அதுக்கும் போட்டு போடிக்கிறார் வெளியில வைக்கிறேன்னா எப்படி தட்டி போட்டு சரி கட்டேன் அதுக்கு பூட்டெல்லாம் போட்டு பெரிய கதவெல்லாம் போட்டு அப்படின்னா நீ எப்படி செய்யலாம் மோட்டர் கிராங்கு கட்டி இருந்தானே அது மேலே போட்டு டேங்க் பண்ண கட்டி போட்டு சிலிண்டர் வைக்கிறது நல்லா இருக்கும் இத சரியாதானே கண்டிப்பா வந்து என்ன சொல்றது நான் ஆசைப்பட்ட மாதிரி அது வந்து மிகவும் முக்கியமானது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான் டீ போடுற ஐட்டத்துக்கு வந்து கொட்கேட்டத்துக்கு மேனேஜர் சமைக்கிறதுக்கு மெயினா வந்து புது வீட்டுக்கு புது கேஸ் அடுப்பு
அப்ப அத்தான் குட்டி வேற அப்ப நான் ஒரு சிலிண்டர் வாங்குவேன் சிலிண்டர் இல்ல வேலைக்கே சிலிண்டரோட இல்ல நீ கொண்டு சொல்லிடுவேன் நீ வந்தாங்க ஆட்டோல வேலைக்கு அவர் எது ஆட்டோல போயிடல இல்ல நேற்று நம்ம மழை அவசரமா போகணும் பைக்ல அதுக்கு தோல்லையே வாங்கிட்டு தான் ஓகேண்ணே சமைக்கக்கூடிய பைபிள் வசனத்தின்படி புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு தன் வீட்டை கட்டுவாள் என்றது மாதிரி உண்மையாகவே வந்து வீட்டை சிறப்பான முறையில கட்டி முடிச்சு விட்டேன். நானும் வந்து இந்த வீடு ரொக்கா இருந்ததை வந்திருக்கிறேன். அது வரையில எனக்கு வந்து உண்மையாக நேரம் இல்லை, எனக்குரிய வேலை இங்கே இல்லை. மற்றதாக்குரிய ஆலோசனை எனக்கு இருக்கிற அளவுக்கும் இல்லை. எனக்கு இதுல பற்றி ஒன்றும் தெரியாதான் என்றது நல்ல அமைப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போட்டுட்டு தானே கூடாது கீழ் பிடிக்காது. ஓகே, உண்மையான சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு சந்தோஷம், வீடுகளோட இருக்கிறதுன்றது வந்து சந்தோஷம். அதை நினைச்சது மாதிரியே செஞ்சு முடிச்சிருக்கீங்க. அதை பார்க்க மனசுக்குள்ள இன்னும் குழுவமா குழுவமா இருக்குது. ஓகேண்ணா, அப்ப நான் நன்றி சொல்ல வேண்டாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அக்காவா இருக்கிற முறையிலே நம்ம வீட்டுக்கு அவசியமானு சொல்லி நினைக்கிறேன். குடிவுகள் அவங்க அந்த காசு அனுப்பக்கூடிய மாதிரி சூழ்நிலையில இல்ல. இங்க வந்து ஒரு அக்காண்டு தான் இந்த காசை கொடுத்து விட்டுருந்தா. ஓகே, எது அப்படியோ வீட்டுக்கு அவசியமானது தானும் சேலவுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் அவசியமான பொருளை பயன்படுத்துறோம். அப்ப எங்க நல்லதானே சடன்லியா சமையல செய்யறாங்களா கொஞ்சம் பாத்திரங்களை வச்சுட்டு அப்ப இல்ல அங்க எது மட்டும் இருக்குன்னு பாக்குறேன். அதெல்லாம் தெரிஞ்சு நான் இருக்குமா நல்லா இருக்கும். அது தினவருடைய விருப்பம் எதிர்பார்ப்பு. திட்டமிடல் வேணும், அப்பதான் சரியான முறையில் எல்லாம் நடக்கும். சரி, ஓகே. அந்த அக்காவுக்கு என்ன பேர்? அவருக்கு வந்து சந்தியன்னு சொல்லலாம், கலாமாசம்னு சொல்லலாம். எது சொன்னா சந்தோஷமா இருக்கும்? அது என்ன பொறுத்தது? கலாமாஸ்டர் நடனத்திறமை இருக்கும். ஓ, திறமை. ஓகே, அப்ப ஜெர்மன்ல இருக்கிற கலா மாஸ்டர் அக்காவுக்கு உண்மைக்குமே சுபாசன் சார்பான வந்து நன்றி சொன்னா தேவையான பொருளை நீங்க ஏற்ற வேலையில கொடுத்துருக்கீங்க. நான் வந்து கல்யாணம் கட்டின புதுசுலாம் எங்க வீட்டுக்கு பாவிக்கிறேனே அந்த அடுப்பு பாருங்க, சரியா 4 வருஷம் ஆக போகுது. அதே மாதிரி இந்த அடுப்பு வந்து உண்மைக்கு மேல குவாலிட்டியானதா இருக்குது, எங்களுக்கு அவசியமா இருக்குது. நாங்க பாவிக்கும் போதும் கண்டிப்பா கலா மாஸ்டர் ஞாபகம் தான் வரும். So thank you so much. அது மட்டும் இல்லாம அந்த கிஃப்ட் என்ற தினம் நீங்கள் ஒருவர் எல்லாமே இருவராக வந்து அதை கனப்படுத்தி சிறப்பிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. டீச்சிங் கொள்ள முறையில உங்களோட மனவாட்டியை கூட்டிக் கொண்டு வந்து ஒரு கனப்படுத்தி இருக்குங்க அந்த கிஃப்டை. அப்ப உங்களுக்கும் வந்து நன்றியை கூறிக்கொண்டு அதிகமாகவே இருக்கிறது இந்த நேரம். என்ன நாங்க வீடியோக்கு பொதுவான கருத்து என்ன இப்ப வெயில் இருக்க தொடங்கிது. காலையில கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட உடுப்பு போடுறத விட முகத்துக்கு அதை விட குறிப்பா நடிகர் கொஞ்சம் கூட தான். அது பிள்ளைகளை பொறுத்தவரையில அப்படியானதான். என்ன இந்த பிள்ளைங்க வந்து நிக்குது பவுடர் முகட விட முடிஞ்சுட்டா அப்புறம் போதுமா மாவாண்டி அதான் சும்மா வெள்ளையா அப்படி பூசணும் ஒரு பெண் தானே பச்சை பச்சை போட்டுருக்கா
ஒரு வித்தியாசமான முறையில் தான் ஒரு இது போட்டிருக்கிற காதின வளையம் கொடி விடுற வேற லெவலுக்கு தான் இருக்கு. ஓகே, இதோட நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எனக்கு நேரமாகுது, நான் வேலைக்கு போக வேணும். இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.